என்னது இந்தியாவோட மிகப்பெரிய இன்சுலின் பிராண்டு அதையே நிறுத்த போகிறாங்களா? என்னங்க ஷாக்கிங்காக இருக்குது, என்னன்னு பார்த்துருவாங்க. நோவோ நார்டிஸ்க் அப்படிங்கிற கம்பெனி தான் உங்களுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இன்சுலின் தயாரிக்கிற பிராண்டுங்க. அவங்க இந்தியாவிலே மிக அதிகமாக விற்பனையாகக்கூடிய உங்களுக்கு மிக்ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இன்சுலினை ஸ்டாப் பண்ண போகிறோம், இனிமேல் இந்தியாவில் விற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்? டைப் 1 சக்கரை நோயாளிகளுக்கும், அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வரும் இன்சுலின் தட்டுப்பாடுனால, அப்புறம் டைப் 2 சக்கரை நோயாளிகளில் ரொம்ப முத்தின நிலைமையில் இருக்கக்கூடிய டைப் 2 சக்கரை நோயாளிகளுக்கும் இன்சுலின் அப்படிங்கிற மருந்து உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. சரிங்களா? லைஃப் சேவிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்சுலின் ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் 2 வகையாக தேவைப்படுங்க. வேகமாக அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்காக ஷார்ட் ஆக்டிங், அப்புறம் நாள் பூரா நம்ம வேலையை பார்க்கறதுக்காக லாங் ஆக்டிங். இந்த 2 வகையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் 30-70 50-50ன்னு ஒரு ரேஷியோவில் கலந்து உங்களுக்கு ஒரு பென் டைப்பில் உங்களுக்கு இன்சுலின் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த இன்சுலினை தான் இப்போ இந்த கம்பெனி நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, டைப் 2 சக்கரை நோய்க்கு எப்போ இருந்தாலும் இன்சுலினை ப்ரமோட் பண்ணுறது சரி வராது, வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதுக்காக நாங்கள் புதுசாக மருந்தெல்லாம் இருக்குது, ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். உங்களுக்கு வீகோவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான மாத்திரைலாம் இருக்குது, அது போட்டால் பசிலாம் குறைஞ்சி கொஞ்சம் வாந்தி வர மாதிரிலாம் இருந்து அதனால் கொஞ்சம் ஒரு மிதமான வெயிட் லாஸ் வரலாம் அப்படின்னு. ஸோ இன்சுலின் போகிறதுக்கு இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்திக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் போட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு இதை விட இந்த மிக்சடு இன்சுலின்லாம் வேணாம். நான் ஏற்கனவே டைப் 1 டயபெட்டிஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இதை விட கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற அல்லது ரொம்ப லாங்காக வேலை செய்கிற 2 வகையான அனலாக் இன்சுலின்ஸ் தான் இன்னும் பெட்டர். காஸ்ட்னால இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அது இன்னும் பெட்டர் அப்படிங்கிறனால அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இது வயல் ஃபார்ம்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இன்னும் அது ஏதோ பெரிய ஆபத்து, அதனால் அந்த மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படி அர்த்தம் இல்லைங்க. அவங்களுக்கு இதை விட டைப் 2 டயபெட்டிஸில் லாபம் அதிகமாக தர அந்த வெயிட் லாஸை ஊக்குவிக்கிற மருந்துகள் மேலே அவங்களோட கவனம் திரும்பியிருக்கு. அதனால் அந்த கம்பெனி இதெல்லாம் வேணாம்ப்பா, நாங்கள் அதை விற்றுக்கிறோம் அப்படின்னு திரும்பியிருக்காங்க. இதில் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கம்பெனிக்காரனே ஒத்துக்கிட்டான் டைப் 2 டயபெட்டிஸில் வெயிட்டை குறைங்கப்பா, அதுதான்ப்பா ஹெல்ப்ஃபுல்லு அப்படின்னு. ஸோ இன்னமும் நாம் வெயிட்டை குறைக்காம மருந்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. டைப் 2 சக்கரை நோயாளிகள், அதுவும் உடல் பருமனாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டு குறைப்பு தான் நீங்கள் நம்பர் 1 விஷயமா பண்ணணுங்க. அதை தான் கம்பெனிக்காரனே நாங்களே உங்களுக்கு இன்சுலின் விற்க மாட்டோங்கிற அளவுக்கு போயிட்டான். டைப் 1 சக்கரை நோயாளிகள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இந்த கலவை இன்சுலினை விட தனித்தனியாக ஒவ்வொரு மீலுக்கு முன்னாடி போகிற இன்சுலின் தான் சேஃபானது. ஸோ அதை பற்றின விரிவான வீடியோ என்னோட டைப் 1 டயபெட்டிஸ் யூடியூப் காணொலிகளில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் வெயிட் லாஸ் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணால் ரொம்ப சூப்பராக டைப் 2 சக்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும்.